சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதா ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் வந்தா அவருக்கு பதிலா யார் முதலமைச்சர் ஆவார்னு பத்திரிகைகள்ல வெளியிட்ட பட்டியல்ல செந்தில் பாலாஜி பேரும் இருந்துச்சு. அமைச்சராயிருந்த செந்தில் பாலாஜி மேல நில அபகரிப்பு குற்றச்சாட்டுகள், லஞ்ச புகார்களும் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சது. மு.க. ஸ்டாலினே ஒரு மேடையில செந்தில் பாலாஜிய விமர்சிச்சாரு. சொத்து குவிப்பு வழக்குல ஜெயிலுக்கு போன ஜெயலலிதா விடுதலை ஆகணும்னு செந்தில் பாலாஜி அங்க பிரதர்ஷனம் செஞ்சதும், தீச்சட்டி ஏந்தினதும் பத்திரிகைகளை வந்து பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஜெயலலிதா விடுதலையானதும் 5000 பேரோட கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சு வேண்டுதலை நிறைவேற்றினார் செந்தில் பாலாஜி. ஆனா ஜெயலலிதா அது பெருசா ரசிக்கல. போக்குவரத்து அமைச்சர் செந்தில் பாலாஜிய கண்டுபிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் பரிசுன்னு கரூர் மாவட்டத்துல எதிர்கட்சிகள் போஸ்டர் அடிச்சு ஒட்டுனது செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடியா மாறுச்சு. செந்தில் பாலாஜி பத்தின நெகட்டிவ் செய்திகள் அடிக்கடி வர ஆரம்பிச்சதும் திடீர்னு ஒரு நாள் அவரை கேபினெட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாங்க ஜெயலலிதா. அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட அதிர்ச்சியில இருந்து செந்தில் பாலாஜி மீண்டு வரதுக்குள்ள அவரோட மாவட்ட செயலாளர் பதவியையும் பறிச்சு சுத்தமா ஓரங்கட்டினாங்க ஜெயலலிதா. செந்தில் பாலாஜியோட அரசியல் அவ்வளவுதான்னு பல பேர் சொன்னப்போ 2016 எலெக்ஷன்ல அரவங்குறிச்சி அதிமுக வேட்பாளரா டிக்கெட் வாங்கி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாரு செந்தில் பாலாஜி. அரவங்குறிச்சியில வாக்காளர்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலமா பணம் கொடுக்கிறதா புகார் வரவே அந்த தொகுதி தேர்தலை நிறுத்திட்டாங்க. அதுல செந்தில் பாலாஜிக்கு பயங்கர அதிர்ச்சி. ஜெயலலிதா அப்போலோவில் இருந்தப்போ அவர் மீண்டும் வரணும்னு சொல்லி பால் காவடி எடுத்து மண் சோறு சாப்பிட்டு அங்க பிரதர்ஷனம் செய்து பலரையும் மிரள வச்சார் செந்தில் பாலாஜி.